ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஃப்ரான்சிஸ் ஜோசப். நான் இங்கே வந்து சில்வர் ஸ்பூனுக்காக இப்போ வந்து மட்டன் மசாலா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்து குக்கரில் போட போகிறேன். போட்டுட்டு இதே தண்ணியை ஊற்றிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சோண்டு மேலும் யூஸ் பண்ணி உள்ள இது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மிளகு எடுத்து லைஸாக தட்டி போட்டுருங்க. ஒரு 25 கிராம் மிளகு எடுத்தால் போதும். இந்த மிளகுடைய கார சத்து போய் இந்த மட்டனில் ஏறும். அதுக்காக வந்து உங்களுக்கு இது போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5-6 விசில் போட்டு விட்டுணும். விட்டுட்டுனா வெந்துடும் கறி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த பட்டை கிராம்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். போட்டுட்டிங்கன்னா இதோட நல்லா கொஞ்சம் இது பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதை அப்படியே போட்டுடணும். இந்த வெங்காயத்தை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், வதக்கணும். நல்லா இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி அதுக்கு அப்படியே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூளை கொஞ்சம் லைட்டாக இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் இந்த மிளகா லைட்டாக போடுங்க. கரம் மசாலா இருக்குது, அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது மிளகு மசாலா மட்டன் சொல்லியிருக்கேன். அதனால் மிளகாத்தூள் ரொம்ப யூஸ் பண்ணலை, நான் கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகு தான் மோஸ்ட்லி நிறையா யூஸ் பண்ணுவேன் இதுக்கு. ஏன்னா இது வந்து இது என்னத்தினால உங்களுக்கு பயன்படுன்றதே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மிளகு மட்டன் வந்து இப்போ நம்ம காலம் வந்து குளிர்காலம், இந்த நேரத்தில் இந்த குளிர்காலத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மிளகு மட்டன் கொடுக்கும்போது இந்த உள்ள நெஞ்சில் இருக்கிற இந்த கோல்டு இதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த பச்சை மிளகா வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்போம். கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டுருங்க. நல்லா இது பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமாலும் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க உள்ள. தக்காளியை நல்லா வதக்கணும். என்னென்னா கொஞ்ச நேரம் மூடி கூட வச்சுக்கலாம். அது அந்த ஆயில் கொடுத்தாகும். கேஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வதங்கும் போது கூட நல்லா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, இந்த வதங்கும் போது வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா கலர் ஃபுல்லாக போயிடணும். ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சுருங்கின பிறகு தான் நீங்கள் அந்த கறி எடுத்து அப்புறம் கொட்ட முடியும். இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் உப்பு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதிலே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதில் இருக்க இது லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். நான் இப்போ கையளவு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் நார்மலாக அது என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உப்பு குறைவாக வேணும், ஜாஸ்தி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அழகாக கலராக வேணும் அப்படின்போது மிளகுத்தூள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஜாஸ்தி போடுறீங்களோ அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர் வந்துடும். எல்லாத்தையும் போட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் என்ன பண்ணேன், இந்த கறியை எடுத்து அதில் கொட்டிடுவேன். கொட்டிட்டு கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா இது பண்ண உடனே கருகாமல் யூஸ் பண்ணுறது தான் ஸ்மெல் வராமல் இருக்கும்.
நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கருகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் கிண்டுற வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மிளகு மசாலா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கருகாது. இப்போ வந்து இந்த கறியை எடுத்து இதில் கொட்ட போகிறேன். நல்லா கருகளை இதை எடுத்து போட்டுட்டு இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மிளகு மசாலா இது ஃபுல்லாக வந்து நல்லா வற்றிடணும். அது ஃபுல்லாக வற்றின பிறகு தான் ஃப்ரை பண்ணணும். திருப்பியும் நீங்கள் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருங்க. பார்த்துறீங்களா, ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் மசாலா, மிளகு மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டேன். பெப்பர் மசாலா ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிளகு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு ட்ரை பண்ணி நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மிளகு மசாலாக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது, எவ்வளோ கிராம் யூஸ் பண்ண போகிறேன்றதை நான் காட்ட போகிறேன். சோம்பு வந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ண போகிறேன். மிளகா தூள் வந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ணுறேன். மிளகு ஒரு 50லேருந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ண போகிறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மிளகா 3, மஞ்சத்தூள் ஒரு 20 கிராம், பட்டை கிராமு ஒரு 20 கிராம் யூஸ் பண்ணுறேன். தக்காளி ஒரு 1/4 கிலோ யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ யூஸ் பண்ணுறேன். கொத்தமல்லி யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு 200 கிராம் யூஸ் பண்ணுறேன். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மட்டன் வந்து 1/2 கிலோ யூஸ் பண்ணுறேன்.